வணக்கம் மக்களே, இது ஒரு பனை சமையல். அன்றைக்கி ஒரு நாள் அப்படியே ஊருக்கு பக்கம் போகிறப்ப காலையில் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே அதிகாலையில் ஒரு 7 மணிக்கு அப்படியே கிளம்பிட்டாங்க. நானும் என் பொண்ணு, என் தம்பி நரேஷும் அப்படியே ஊர் பக்கம் போகிறப்ப அந்த சைடு எல்லாம் மாட்டு வண்டி இயற்கையில் கொஞ்சம் மாட்டு வண்டிகள்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம பெருமாள் வெளியே நின்று கும்பிட்டு அங்கே இருக்க அம்மன் கோயில் வாசப்படியிலே நின்றுட்டு சாமி அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு கேமராமேன் இல்லாதனால நாங்கள் மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போய் பூக்கள்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு அங்கேருந்து வாத்தமுட்டையை தேடி அப்படியே ஆற்று பக்கம் போனாங்க. போகிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒருத்தர் நம்ம தெரிஞ்சவங்க நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. என் பொண்ணு அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கப்ப நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா, இல்லை பாப்பா வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே அந்த நாய்க்குட்டிகிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே அதை கொஞ்ச நேரம் தொட்டு விளையாண்டுட்டு கடைசியில் அவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்கள் வண்டியில் எடுத்து வச்சாங்க. அது பயப்படாமல் இருந்தது. என் பொண்ணு பார்த்திங்க அப்படின்னாக்கா பயப்படாமல் அந்த நாய்க்குட்டியோட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே அங்கேருந்து திருப்பி வாத்தை நோக்கி கிளம்பிட்டாங்க. வாத்தை மூட்டை வாங்குறதுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. போன இடத்துல பார்த்தாக்கா வாத்தை அங்கேருந்து ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க கேட்டாக்கா விடியத்தில் 6 மணிக்கு வாத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எவ்வளோ தூரம் தேடி தேடி போய் பார்த்தாங்க. வாத்தை கடைசியில் கண்டே பிடிக்க முடியல. கடைசியில் கொஞ்சம் நேரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே இந்த இயற்கையை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா 10 நாள் ஆச்சு தண்ணி கட்டி. ஆற்றுல பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சிங்க. வெறும் கல் மண் இந்த மாதிரி தெரிஞ்சது. அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பாதி தேடி போயிட்டே இருந்தோம். இடையில பார்த்திங்கன்னா நெல் அப்படியே அறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா நாங்கள் வாத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. வாத்தை கண்டுபிடிச்சிட்டு வாத்து முட்டை கேட்டாக்கா அவங்க இல்லைங்க, காலையில் 7 மணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. மிகுந்த ஏமாற்றத்தோடு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஈரோடு பண்ணை சமையல்.